வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 4 வருஷத்தில் 750 ஊசிகள் அஜித் விஜய் பட வில்லனோட இன்றைக்கி நிலைமையை பற்றி தான் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு காலத்தில் நட்சத்திர நடிகர்களுக்கு வில்லனாக வலம் வந்துட்டு இருந்தவர் தான் இந்த நடிகர். இன்றைக்கி உடல்நலம் பாதிக்கப்பட்டு வீல் சேரில் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் ரஜினிகாந்த், கமலஹாசன் மற்றும் நடிகர் அஜித், விஜய் போன்ற நடிகர்களுக்கெல்லாம் வில்லனாக நடித்து மிரட்டியிருப்பாங்கன்னே சொல்லலாம். அவங்க வேறு யாரும் இல்லை, தமிழ் சினிமாவில் ஸ்டண்ட் கலைஞராக இருந்து தன்னோட கரியரை ஆரம்பித்த நடிகர் பொன்னம்பலம் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 1988 வெளியான கலியுகன்ற படத்தின் மூலமாக தான் சினிமாவில் நடிகராக அறிமுகமாக இருக்காங்க. இதுக்கு அடுத்தடுத்து அபூர்வ சகோதரர்கள், வெற்றி விழா, மைக்கேல் மதன காமராஜன் சொல்லி நடிகர் கமலஹாசன் படங்களில் நடித்து மக்களோட கவனத்தை பெற்றிருக்காங்க. நடிகர் சரத்குமாரோட நடித்த நாட்டாமை திரைப்படம் தான் பொன்னம்பலத்தோட திரை வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாகவே அமைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். தமிழில் மட்டும் இல்லாமல் மலையாளம், தெலுங்கு, ஹிந்தின்னு சொல்லி பல்வேறு மொழி படங்கள்லையும் நடித்து வந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. கடைசியாக 2022 வெளியான காட்டேரின்ற ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க நடிகர் பொன்னம்பலம் அவர்கள். நடிகர் விஜயோட செந்தூர பாண்டி, நடிகர் அஜித்தோட அமர்கலம் இந்த மாதிரி படங்கள்லையும் நடிச்சிருப்பாங்க. தனக்கு சிறுநீரக பிரச்சனை இருந்ததுனால காரணமாக தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக நடிகர் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க. தன்னோட மருத்துவ செலவுக்கு பணமில்லாத நிலையில் உதவி செய்ய சொல்லி வீடியோவும் வெளியிட்டிருந்தாங்க. அவருக்கு நடிகர் சரத்குமார், தனுஷ், சிரஞ்சீவி உள்ளிட்ட பல நடிகர்களும் உதவிகரம் நீட்டியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக அப்போ அவங்க அளித்த ஒரு பேட்டியில், என்னுடைய நிலைமை எதிர்க்கு கூட வரக்கூடாது. நான் கடந்த 4 வருஷமாக 750 ஊசிகளை போட்டுக்கிட்டு இருக்கேன். உடல்நிலை பாதிக்கப்பட்டப்ப என்னோட முதல் ஆளாக வந்து உதவி செஞ்சவங்க தான் நடிகர் சிரஞ்சீவி அவர்கள்னு சொல்லி நடிகர் பொன்னம்பலம் அவர்கள் பேசியிருப்பாங்க. ஒரு காலத்தில் வில்ல நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு கட்டுடல் மேனியோட வலம் வந்துட்டு இருந்த பொன்னம்பலம் அவர்கள் இன்றைக்கி வீல் சேரில் உட்காந்துக்கிட்டு ஆடுவது போன்ற ஒரு வீடியோ ரசிகர்கள் மத்தியில் வருத்தமடைய செஞ்சுருக்குன்னே சொல்லலாம். அவங்க விரைவில் குணமடையணும்னு சொல்லி ரசிகர்கள்லாம் கருத்து தெரிவித்து வந்துட்டுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த தகவல் தான் நடிகர் பொன்னம்பலம், அதாவது 4 ஆண்டுகளில் 750 ஊசிகள், நடிகர் அஜித் மற்றும் விஜய் பட வில்லனோட இன்னைக்கு நிலைமை என்பது பலருக்கும் தெரியாத ஒரு தகவல்னே சொல்லலாம். மக்களே, நம்ம போகிற இந்த சினிமா தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.